வணக்கம் நண்பா. வெல்கம் டு சண்டே சமையல். இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ள அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மலைவாழ் மக்கள் கிட்ட போய் நம்ம மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சம நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்கள் கிட்ட தான் போய் மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பர்கூர், தாமரக்கரை இது போன்ற பகுதிகளில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் போல நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். இந்த பாக்ஸும் ஒரு 150 ஓட்டுகள் மக்கள் கிட்ட போய் எடுத்து வந்ததுதான். இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல மக்களுடைய மனநிலை, அதுவும் பழங்குடி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்கூர் வந்துட்டோம். மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக நமக்கு அண்ணன் தான் ஹெல்ப் பண்ண போகிறாரு. இங்கே மொத்தம் எத்தனை ஓட்டுகள் இருக்குது, இங்கே எத்தனை பூத் இருக்குது, இங்கே எத்தனை பஞ்சாயத்து இருக்குது. பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுலேருந்து குடும்பத்தோடு குதூகலமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே எத்தனை வார்டு இருக்குது அப்படிங்கிற நிறைய டேட்டா அண்ணன் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் 2வது பெரிய கிராம பஞ்சாயத்து இந்த பர்கூர் கிராம பஞ்சாயத்து. இப்போ வந்து அதை பிரித்து 5 கிராமமாக பிரிக்கிறதுக்கோசரமாக ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. கணக்கு பிரகாரம் 22 பூத்தில் ஓட்டு கவுண்டிங் இதாகுது. 22 பூத்து 5 வார்டாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 34 கிராமங்கள் பர்கூரில் இருக்குது. மொத்த ஓட்டு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14,000 சில்லறை. இது வந்து ஜனவரி மாதத்தோட எண்டில் அதாவது ஜனவரி 1 வெளியிட்ட அறிக்கை பிரகாரம் 14,000 ஓட்டு மேலே இருக்குது. நம்மளுடைய கத்திரிக்கோல் எடுத்து ஓபன் பண்ணிடுவோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ள மொத்தம் 150 ஓட்டு வந்து மக்கள்கிட்ட வாங்கியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு டைமும் மக்கள்கிட்ட போயிட்டு நேரடியாக எடுத்து தான் வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க அவங்கக்கிட்ட நம்ம வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அவங்க நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, நம்ம திருப்பி அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மக்களுடைய கருத்துக்களையும் நம்ம போய் எடுத்துகிட்டு வரோம். எல்லாவும் பார்த்துப்பா. நம்ம எந்த ஒரு கட்சிக்காகவும் ஆதரவாக செயல்படலை, எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவும் செயல்படலை. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறோம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எப்பயும் போல் கொட்டிட்டு எண்ணி பார்த்துருவோம். நம்ம இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 ஓட்டுகளை எடுத்து போயிடலாம். ஏன்னா மொத்த ஓட்டுகளே வந்து பார்த்தீங்கன்னா பர்கூர் மலை பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ஓட்டுகள் தான். இந்த வீடியோலையும் நம்ம எப்பயும் போல ஒவ்வொரு ஓட்டா பிரிச்சுட்டு அப்படியே என்ன ஆரம்பிச்சிடலாம், அப்படியே ஒவ்வொன்றா பிரிச்சு ஆரம்பிச்சிடலாம். நம்ம நம்பர் போட்டிருக்கோம். மொத்தம் 150 ஓட்டுகளை கவுண்ட் பண்ணி தான் இங்கிருந்து நான் எடுத்துகிட்டு போனேன். அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக வச்சிட முடியும். (47, 48, 49, 50) இதுலேயும் 50 ஓட்டுகள் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 50 ஓட்டுகளை பிரித்து வச்சிட்டோம். அடுத்து முதல் 50 எண்ணி முடிச்சிருவோம். முதல் 50 எண்ணி முடிச்சுட்டு இந்த 50ல் யார் முதல் இடத்துல வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுற்று 1ல் முதல்ல திமுக போட்டுக்கலாம், அடுத்து அதிமுக போட்டுக்கலாம், அடுத்து தாவைக்கா போட்டுக்கலாம், அடுத்து நாம் தமிழர். பிரிண்ட் அடித்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து கூட்டணி அறிவிச்சாங்க. அதனால் நம்மளால் பிரிண்ட்டை மாற்ற முடியல. அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட ஒரு பாதி ஓட்டுகள் எடுத்துட்டோம். அதனால் நடுவில் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை ஃபுல்லாகவே அப்படியே வச்சிட்டோம். நம்ம தேமுதிகவுக்கு இருக்கிற ஓட்டை திமுக கூட்டணிக்கு சேர்த்து எழுதிடுவோம். முடிச்சிடலாம். முதல் சுற்றில் தங்களுடைய முதல் வாக்குகளை பதிவு செய்கிறாங்க டிவிகேவினர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே. நம்ம இப்போ தனித்தனியாக பிரித்து வச்சுருவோம். அடுத்து அதிமுக, அடுத்து திமுக, அடுத்து அதிமுக, அடுத்து அதிமுக, அடுத்து திமுக, அடுத்து திமுகவினர், அடுத்து திமுகவினர், அடுத்தும் திமுகவினர், அடுத்தும் திமுக, அடுத்து அதிமுக,
அடுத்து அதிமுக. அதிமுகவினர் மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்குகள் பெறதை முதல் சுற்றிலே நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து அதிமுக, அடுத்து திமுக, அடுத்து டிவிகே, அடுத்தும் டிவிகே, அடுத்து டிஎம்கே, அடுத்து டிஎம்கே, அடுத்தும் டிஎம்கே. அடுத்து முதல் சுற்றுல தங்களுடைய முதல் வாக்குகளை பெறாங்க நாம் தமிழர். அடுத்து அதிமுக, அடுத்து திமுக, அடுத்து தாவேகா, தாவேகா, டிஎம்கே. டிஎம்கேவின் எதை எண்ணிடுவோம்? 1 2 3 4 5 6 7, அடுத்து 9 10 11 12 13 14 15 16 17 18 19. அடுத்து அதிமுகவினர் எண்ணிடலாம். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அதிமுகவினர் தங்களுடைய முதல் சுற்றுல 17 ஓட்டுகளை பெறாங்க. அடுத்து தாவேகாவினர் 1 2 3 4 5 6 9 10 11 12 13. இப்போ தாவேகாவினர் 13 புள்ளிகளை பெறாங்க. நாம் தமிழர் தங்களுடைய முதல் புள்ளிகளை தங்களுடைய முதல் சுற்றுல பெறாங்க. இந்த சுற்றுல தேமுதிகவினர் ஓட்டுகள் எதுவும் வாங்கல. இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மலைகள் அப்படிங்கிறதுனால, பழங்குடி மக்கள் அப்படிங்கிறதுனால, நாமளும் அதிகமான ஏஜ் உள்ள பர்சன்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறதுனால தாவேகாவினர் இந்த முதல் சுற்றுல 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு விரல் புரட்சியே இருக்குதா. அப்புறம் 2ஆம் சுற்றுல யார் லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கிறதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் சுற்றுல தங்களுடைய முதல் ஓட்டுகளை பெறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவினர்ல பெறாங்க. திமுக, அடுத்து தாவேகா, அடுத்து திமுக, அடுத்து தாவேகா, அடுத்து அதிமுக, அடுத்து தாவேகா, அடுத்து திமுக, அடுத்து தாவேகா, அடுத்து தாவேகா, அடுத்து திமுக. நாம் தமிழர் தங்களுடைய 2வது சுற்றுல தங்களுடைய முதல் ஓட்டுகளை பதிவு பண்றாங்க. அதிமுக, திமுக. திமுகவினர் எத்தனை ஓட்டுகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. மொத்தம் 17 ஓட்டுகள் பெற்றிருக்காங்க. அதிமுக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. 2ஆம் சுற்றுல அதிமுக திமுக விட ஒரு புள்ளிகள் அதிகமாக பெற்று 18 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. தாவேகாவினர் இந்த 2ஆம் சுற்றுல 14 ஓட்டுகள் பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் இந்த சுற்றுல 1 ஓட்டுகளை பெற்றிருக்காங்க. ஓட்டி அதுக்கு இந்த பாட்டு போடுங்கப்பா, ஓட்டி எஸ்டிஆர் பாட்டு ஓட்டு போட வேண்டியது நம்மோட கடமை. இது வரைக்கும் நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த 3ஆவது சுற்று தான். இப்பயே வந்து பாத்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கோ அதே போல இந்த மக்களுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 3ஆவது சுற்றை எண்ணி முடிச்சிடலாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். 3ஆம் சுற்றுல முதல் ஓட்டு அதிமுகவினருக்கு, 3ஆம் சுற்றுல 2ஆம் ஓட்டு தாவேகாவினருக்கு. முதல் ஓட்டு டிஎம்கேக்கு விழுது. அடுத்து டிஎம்கே, அடுத்து தாவேகா, அடுத்து டிஎம்கே, அடுத்து தாவேகா, அடுத்து அதிமுக, அடுத்து அதிமுக, அடுத்து திமுக, அடுத்து தாவேகா. கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க அதிமுக. அடுத்து டிவிகேலையும் சரி டிஎம்கேலையும் தங்களுடைய பெயர் போட்டிருக்காங்க டிஎம்கே. அடுத்து தாவேகாலையும் தங்களுடைய பெயரை போட்டிருக்காங்க தாவேகா. அடுத்து டிஎம்கே, அடுத்து தாவேகா, அடுத்து டிஎம்கே, அடுத்து தாவேகா, அடுத்து தாவேகா, அடுத்து அதிமுக, அடுத்து டிஎம்கே. அடுத்து 3ஆவது சுற்றுல 2வது ஓட்டை நாம் தமிழர் பெறாங்க. டிஎம்கே, அடுத்தும் டிஎம்கே, அடுத்தும் டிஎம்கே. நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த 3ஆவது சுற்று, இந்த 3ஆவது சுற்றுல எப்பயும் போல நாம முதல்ல திமுக எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத எண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. 17 புள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா சுற்று 3ல திமுகவினர் 17 பெறாங்க. அதிமுகவினர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அதிமுகவினரும் திமுகவினரும் 3ஆவது சுற்றுல 17 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அடுத்து தாவேகாவினர் எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14
அடுத்து தாவேக்காவினர் 14 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் இந்த சுற்றுல 2 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. இந்த 3 சுற்றுகள்லையும் முதல் சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா திமுகவினர் மொத்தம் எத்தனை ஓட்டுகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். திமுகவினர் முதல் சுற்றுல 19, இரண்டாம் சுற்றுல 17, மூன்றாம் சுற்றுலையும் 17. மொத்தம் திமுகவினர் இந்த 3 சுற்றுகளையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 53 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுகவினர் முதல் சுற்றுல 17, இரண்டாம் சுற்றுல 18, மூன்றாம் சுற்றுலையும் 17 புள்ளிகளை பெற்று அதிமுகவினர் 52 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. டிவிகேவினர் முதல் சுற்றுல 13, இரண்டாம் சுற்றுல 14, மூன்றாம் சுற்றுலையும் 14, மொத்தம் 41 புள்ளிகளை தாவேக்காவினர் பெற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் முதல் சுற்றுல 1, இரண்டாம் சுற்றுல 1, மூன்றாம் சுற்றுல 2, மொத்தம் நாம் தமிழர் 4 ஓட்டுகளை பெற்றிருக்காங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.